தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. பாதாள குழியின் மேன்மை. சங்கீதம் 71:20. திரும்பவும் என்னை பூமியின் பாதாளத்திலிருந்து ஏற பண்ணுவீர். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, தாவீது ராஜா கூறுகிறார், திரும்பவும் என்னை பூமியின் பாதாளத்திலிருந்து ஏற பண்ணுவீர். சில நேரங்களில் வாழ்க்கை முழுமையாக உடைந்து விட்டது போல் தோன்றலாம். கல்வியில் தோல்வி, தொழிலில் தோல்வி, குடும்ப வாழ்வு உடைக்கப்பட்ட நிலை, ஆன்மீக வாழ்விலும் வீழ்ச்சிகள் ஏற்படலாம். இவை நம் வாழ்வின் முடிவு அல்ல. அன்பின் தேவன் நம் வாழ்வில் ஒரு புதிய வாழ்வின் தொடக்கமாக செயல்படுத்த விரும்புகிறார். நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் திரும்பவும் எழுந்திருப்பான். துன்மார்க்கரோ தீங்கிலே இடருண்டு கிடப்பார்கள் என்று சாலமோன் ஞானி கூறுகிறார். தாவீது ராஜா கூறும்போது, பயங்கரமான குழியிலும் உடையான சேற்றிலுமிருந்து என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கண்மலையின் மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி தமது தேவனை துதிக்கும் புது பாட்டை அவர் என் வாயிலே கொடுப்பார். அநேகர் அதை கண்டு பயந்து கர்த்தரை நம்புவார்கள். பிரியரே, யோசேப்பை அவன் சகோதரர்கள் தண்ணீர் இல்லாத சூனியமான படுகுழியில் தான் போட்டுவிட்டார்கள். அந்த குழியின் அனுபவம் தான் அவனது புது வாழ்வின் துவக்கமாக இருந்தது. எகிப்தின் அரண்மனையிலே ராஜாவுக்கு அடுத்த நிலையில் அவனை நிறுத்தியது. பயப்பட வேண்டாம், உண்மையாய் கர்த்தருக்காக ஓடுவோம். எப்பேற்பட்ட பாதாளத்தின் அனுபவத்தையும் மாற்றி நம்மை மேன்மைப்படுத்த அவர் போதுமானவராக இருக்கிறார். ஒப்பு கொடுப்போமா? ஆமேன். செபிப்போம். அன்புள்ள இயேசு சுவாமி, இந்த நல்ல நாளுக்காக உம்மை நன்றி உள்ள இதயத்தோடு உம்மை துதிக்கிறோம். அப்பா, நாங்கள் பலவிதமான சூழ்நிலைகளினால சிக்கி எழுந்திருக்க முடியாதபடி பாதாளத்தின் குழியில் இருக்கிறேன் என்கிற ஒரு வியாகுலத்தோடு துக்கத்தோடு யாராவது அழுது கொண்டிருப்பார்களே, ஆனால் அவர்களை திடப்படுத்தி மறுபடியும் உயிர்ப்பிக்கிற தேவன் என்பதை அறிந்து கொண்டு தெய்வ வல்லமையினால் அபிஷேகத்தினால் நிரப்ப போகிற கிருபைக்காக உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன்.